நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்களுக்கும் காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் தூக்கம் கலைகிறதா? அப்படியானால் நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும். இதற்கு பின்னால் மிக ஆழமான விஞ்ஞான மற்றும் ஆன்மீக ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அதைத்தான் இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விரிவாக பேசப் போகிறோம். இது பண்டைய இந்திய சாஸ்திரங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன விஞ்ஞான ஆய்வுகளும் இதன் பயனை ஏற்றுக்கொண்டுள்ளன. நாம் பேச இருப்பது உங்கள் தூக்கம் தானாகவே அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள் கலையும் அந்த மர்மமான நேரத்தை பற்றித்தான். பலருக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அவர்கள் எவ்வளவோ முயன்றும் தங்கள் தூக்கத்தை நீட்டிக்க முடிவதில்லை. யாரோ ஒரு கண்ணுக்கு புலப்படாத சக்தி அந்த நேரத்தில் அவர்களை எழும்ப தூண்டுவது போல உணர்கிறார்கள். இந்த நிலை பார்க்கவும் கேட்கவும் சாதாரணமாக தோன்றினாலும் சாஸ்திரங்கள் மற்றும் அறிவியல் ஆகிய இரண்டின் பார்வையிலும் இது ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. உங்களுக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்று அர்த்தம். கடவுள் அல்லது பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்திகள் உங்களை அழைக்கின்றன என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம். ஒரு புதிய பாதையில் உங்களை அழைத்து செல்ல விரும்புகின்றன. அங்கிருந்து உங்கள் வாழ்க்கை ஒரு தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கும். இந்த உரையாடலின் போது நாம் புராண சாஸ்திரங்களின் குறிப்புகள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ள கோட்பாடுகள், ரிஷி முனிகளின் ஊக்கமளிக்கும் நடத்தைகள் மற்றும் நவீன அறிவியலின் சோதனைகளில் இருந்து பெறப்பட்ட முடிவுகள் ஆகியவற்றை உங்கள் முன் வைக்கிறோம். இந்த உரையாடலை கேட்கும் அல்லது படிக்கும் போது உங்கள் இதயத்தில் ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய உத்வேகம் மற்றும் ஒரு புதிய கண்ணோட்டம் நிச்சயம் ஏற்படும் என்று நம்புகிறோம். இவ்வாழ்க்கையில் சொல்லப்படாத பல விஷயங்கள் உள்ளன. மேலும் சொல்லப்பட்ட சில விஷயங்களும் மேலோட்டமானவை என்பதால் ஆன்மாவை ஒருபோதும் சென்றடையவில்லை. ஆனால் நீங்கள் இந்த காணொளியை திறந்துவிட்டால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று நாம் பகிரப்போகும் விஷயம் வெறும் தகவல் அல்ல, அது ஒரு உள் புரட்சியின் ஆரம்பம். அதிகாலை 4 மணியின் அந்த தெய்வீக நேரம், முழு பிரபஞ்சமும் விழித்தெழும் நேரம், ஆன்மாவை அழைக்கும் நேரம். பல மகான்கள் இந்த ரகசியத்தை வாழ்ந்து காட்டியுள்ளனர். நாம் எப்போது சனாதன தர்மத்தின் பண்டைய சாஸ்திரங்களான வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்கள் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ள விஷயங்களை பார்க்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கும் பாரம்பரியம் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். இது பிரம்ம முகூர்த்தம், அமிர்த வேளை அல்லது அதிகாலை சந்திக்க காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சூரிய உதயத்திற்கு முந்தைய அந்த புனிதமான நேரமாகும். அப்பொழுது முழு உலகமும் ஒரு புதிய ஆற்றலை நோக்கி நகர்கிறது. இது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தின் ரீதியாகவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. உங்கள் இயல்பே அப்படி ஆகிவிட்டாலோ, அதாவது தூக்கம் தானாகவே கலைந்து விட்டாலோ, நீங்கள் இதை ஒரு சாதாரண நிகழ்வாக கருதி புறக்கணிக்க கூடாது. இது உங்கள் வழக்கமான தினசரி நடவடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இதன் ஆழத்தில் தெய்வீக அல்லது சக்தி வாய்ந்த ஆற்றல்களும் இருக்கலாம். அவை உங்களை ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றன. புராண நம்பிக்கையின்படி அதிகாலையின் இந்த சில தருணங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கு சிறந்த நேரமாகும். ரிஷி முனிவர்கள் இந்த நேரத்தில் தான் எழுந்து தியானம், ஜெபம் மற்றும் சாதனை செய்தார்கள். இந்த நேரத்தில் ஸ்ரீ ஹரி, சிவபெருமான், லட்சுமி தேவி, சூரிய பகவான் ஆகிய அனைத்து தெய்வ சக்திகளும் விழித்திருக்கும் மனதுடைய சாதகர்களுக்கு தங்கள் சிறப்பான அருளை பொழிகிறார்கள் என்று நம்பப்பட்டது. பல ரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் தீவிர தவத்தின் போது அதிகாலையில் தெய்வீக ஞானம் கிடைத்ததாக சாஸ்திரங்களில் பல கதைகள் உள்ளன. இந்த நேரம் உடலுக்கு ஆரோக்கியம் தருவது மட்டுமல்ல, மனதையும் ஆன்மாவையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிரப்புகிறது. அலாரம் வைக்காமலேயே தொடர்ந்து காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் உங்கள் கண்கள் தானாகவே திறக்கின்றன என்பதை நீங்கள் உணர்ந்தால், இந்த அனுபவம் உங்கள் ஆளுமை மற்றும் எதிர்கால வாழ்க்கையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். முதலாவதாக, இந்த நிலையை புரிந்து கொள்ள இந்த நேரம் உடலின் உயிரியல் கடிகாரத்தின்படி மிகவும் முக்கியமானது என்பதையும் அறிவது அவசியம். நவீன விஞ்ஞானிகள் இரவின் கடைசி பகுதியும் விடியலுக்கு முந்தைய நேரமும் உடலின் நச்சுத்தன்மையை நீக்கும், அதாவது உடலில் இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றும் செயல்முறைக்கு மிகவும் மதிப்பு மிக்கது என்று ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த நேரத்தில் உடலின் செல்கள் புனரமைப்பு செயல்முறைக்கு உட்படுகின்றன. உங்கள் கல்லீரல், நுரையீரல், செரிமான அமைப்பு அனைத்தும் தங்கள் சுத்திகரிப்பு பணியை செய்கின்றன. இந்நிலையில் மனிதன் விழித்திருந்து சிறிது தண்ணீர் குடித்து சுவாசத்தில் கவனம் செலுத்தினால் இந்த செயல்முறை இன்னும் சிறப்பாக நடைபெறும். அதனால்தான் அதிகாலை நேரத்தில் எழுவது ஆரோக்கியத்தின் பார்வையில் சிறந்ததாக கருதப்படுகிறது. இப்பொழுது இந்த முழு விவாதத்தையும்
ஆன்மீக கண்ணோட்டத்தில் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். பொதுவாக மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதாவது 3 மணி முதல் 5 மணிக்குள் தூக்கம் கலைந்தால் அது ஏதேனும் தெய்வீக அறிகுறியா? உண்மையிலேயே ஏதேனும் தெய்வீக சக்தி நம்மை அழைக்கிறதா? அல்லது இது வெறும் நமது பழக்கமா? இந்த கேள்விக்கான பதில் சற்று விரிவானது. உண்மையில் எல்லாமே ஒன்று சேர்ந்துதான் செயல்படுகின்றன. பழக்கத்திற்கும் அதன் சொந்த செல்வாக்கு உண்டு. ஆனால் பழக்கத்தை விட சக்தி வாய்ந்தவை நமது உணர்வை தொடும் ஆற்றல் அலைகள். நாம் வெறும் உடலும் மனமும் மட்டுமல்ல, ஒரு உணர்வுள்ள ஆற்றலும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம் உள்ளே ஒரு ஆன்மீக சக்தி இருக்கிறது. அது அவ்வப்போது பல்வேறு நிகழ்வுகள் மூலம் வெளிப்பட்டு நமக்கு அறிகுறிகளை தருகிறது. நாம் ஏற்கும் மனநிலையில் இருக்கும் போதும் நமது உணர்வு விழித்திருக்கும் போதும் மட்டுமே இத்தகைய அறிகுறிகளை பெறுகிறோம். சாஸ்திரங்களின் நம்பிக்கைகளில் பிரம்ம முகூர்த்தத்தின் இந்த நேரம் மிகவும் புனிதமானது என்று கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த நேரத்தில் இயற்கையின் 5 கூறுகளிலும் சாதகமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இரவின் அமைதிக்கும் பகலின் வெப்பத்திற்கும் இடையே இது ஒரு சந்திப்பு நேரம். அங்கு முழு பிரபஞ்சமும் ஒரு புதிய உற்சாகத்தால் நிரம்புகிறது. பறவைகளின் கீச்சொலி தொடங்குகிறது. மரங்கள் புதிய ஆக்சிஜனை வெளியிட தொடங்குகின்றன. சூரிய உதயத்தின் செம்மை வானத்தை அலங்கரிக்க தயாராகிறது. இந்த புனிதமான நேரத்தின் சரியான பலனை பெற மனிதன் பூர்வ காலத்திலிருந்தே தூண்டப்பட்டு வந்துள்ளான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பல இடங்களில் அர்ஜுனனுக்கும் மற்ற தேவர்கள், ரிஷிகள், ஏன் உத்தவருக்கும் கூட அதிகாலை நேரம் சாதனைக்கு சிறந்தது என்று விளக்கியுள்ளார். பகவத்கீதையிலும் மன அமைதிக்கும் உடல் புத்துணர்ச்சிக்கும் அதிகாலை நேரம் மிகவும் பொருத்தமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனெனில் அந்த நேரத்தில் மனம் மாசுக்களிலிருந்து விடுபட்டிருக்கிறது. நீங்கள் கவனித்திருந்தால் பண்டைய ரிஷி முனிவர்களின் வாழ்க்கை மிகவும் ஒழுக்கமானதாக இருந்தது. அவர்கள் எப்போதும் சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்தார்கள். நவீன வசதிகள் இல்லாத காரணத்தால் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. மாறாக அவர்கள் இயற்கையை பின்பற்றி தங்கள் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டனர். சூரிய உதயத்திற்கு முன் எழுவதன் மகிமையை அவர்கள் தெளிவாக உணர்ந்திருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் தாமதமாக விழித்திருப்பதற்கு பதிலாக மாலையிலேயே தங்கள் நாளின் கடைசி உணவை உட்கொண்டு பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது விடியும் முன் எழுந்து தங்கள் சாதனைகளை தொடங்கினார்கள். இந்த வழக்கம் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்தது. இன்றும் இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான உள்ளாற்றலை உணர்கிறார்கள். இங்கே ஒரு கேள்வியும் எழுகிறது. அதாவது, அனைத்து முயற்சிகளுக்கு பிறகும் இருந்தும் காலையில் சீக்கிரம் எழும்ப முடியவில்லையே, அவர்களின் தவறு என்ன? அவர்கள் கடவுளின் அருளை இழக்கிறார்களா? சாஸ்திரங்களின்படி காலையில் சீக்கிரம் எழும்ப முடியாமல் போவதற்கு ஒரு பெரிய காரணம் நமது மனம் பல குழப்பங்களிலும் உலக ஆசைகளிலும் சிக்கி தவிப்பதுதான். உடல் மற்றும் மனம் இரண்டிலும் சோம்பல் குடிக்கொண்டிருப்பதால் இரவின் கடைசி பகுதியின் பலனை நாம் அடைய முடிவதில்லை. முறையற்ற உணவு பழக்கம், அதிக நேரம் விழித்திருப்பது, கைபேசி அல்லது பிற கருவிகளை அதிகமாக பயன்படுத்துவது நமது தூக்கமின்மையை அதிகரிக்கிறது. இதன் விளைவாக உடல் மற்றும் மனம் இரண்டும் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றன. மேலும் நாம் காலையில் சீக்கிரம் எழும்ப சிரமப்படுகிறோம். காலையில் சீக்கிரம் எழும்பாத அல்லது வீட்டை சுத்தம் செய்யாத பெண்கள் இருக்கும் வீடுகளை பற்றியும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய இடங்களில் லட்சுமி தேவி நிலையாக வாசம் செய்ய மாட்டாள் என்றும் அங்கு அமைதியும் சந்தோஷமும் தொடர்ந்து தடைபடும் என்றும் நம்பப்படுகிறது. இப்போது சூரிய உதயத்திற்கு முன் எழும் நபரிடம் காணப்படும் அறிகுறிகளை பற்றி பேசுவோம். இத்தகைய நபர் இயல்பாகவே ஒழுக்கத்தை விரும்புபவராக இருப்பார். அவர் நேரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார் மற்றும் தனது தினசரி வழக்கத்தை ஒழுங்காக வைத்திருப்பார். அவரது எண்ணங்கள் நேர்மறையானதாக இருக்கும். அவர் வஞ்சனை, வெறுப்பு அல்லது பொறாமையிலிருந்து வெகு தொலைவில் இருப்பார். இத்தகைய மனிதனை நீங்கள் பார்த்தால் அவர் கடினமான சூழ்நிலைகளிலும் பொறுமை இழக்காமல் ஒவ்வொரு தடையையும் அமைதியான மனதுடன் எதிர்கொள்ள முயற்சிப்பதை காண்பீர்கள். இன்றைய காலகட்டத்தில் எங்கும் போட்டி மற்றும் மன அழுத்தம் நிறைந்திருக்கும் போது இந்த அமைதியான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட மனதின் மகிமை பெரியது. அதனால்தான் அவர்கள் மற்றவர்களின் நம்பிக்கையை விரைவில் வென்று விடுகிறார்கள். ஏனெனில் அவர்களின் நடத்தையில் எளிமையும் நம்பகத்தன்மையும் காணப்படுகிறது. நீங்கள் இந்த நேரத்தில் எழும்பும் போது சூரியனின் முதல் கதிர் உங்கள் மீது நேரடியாக விழும் வாய்ப்பு அதிகம். சூரியன் பண்டைய காலத்திலிருந்தே ஆற்றல், ஒளி மற்றும் வாழ்வின் சின்னமாக கருதப்படுகிறது. வேதங்களில் அவரது கதிர்கள் காமதேனுவின் பால் போன்றது என்று கூறப்பட்டுள்ளது. அது விருப்பங்களை நிறைவேற்றுகிறது. இதற்கு ஒரு விஞ்ஞான பக்கமும் உள்ளது. அதாவது காலை நேர சூரிய கதிர்கள் புற ஊதா கதிர்வீச்சு இல்லாமல் வைட்டமின் டி நிறைந்துள்ளன. இது எலும்புகள் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. தாமதமாக தூங்குபவர்கள் இந்த இயற்கை ஊட்டச்சத்தை இழக்கிறார்கள்.
அதனால்தான் சாஸ்திரங்களில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது, உங்கள் தூக்கம் காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் தானாகவே திறக்கத் தொடங்கினால் அதை வெறும் தற்செயல் நிகழ்வாக கருதி புறக்கணிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றம் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம். சில சமயங்களில் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் வருகின்றன. அப்பொழுது நாம் நமது பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு ஒரு புதிய பாதையில் முன்னேற வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் பிரபஞ்சம் அல்லது கடவுள் நமக்கு ஒரு சமிக்ஞை அனுப்புகிறார். பார், உனக்குள் எல்லையற்ற சாத்திய கூறுகள் உள்ளன. நீ விழித்தெழ வேண்டும், உன்னில் மறைந்திருக்கும் தெய்வீக குணங்களை அனுபவிக்க வேண்டும். இந்த செய்தி ஒரு அமைதியான அழைப்பு போல் உங்கள் ஆழ் மனதில் எதிரொலிக்கிறது. நீங்கள் அதை கேட்டு விழித்தெழுந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய உற்சாகத்தால் நிரம்புகிறது. இந்த அழைப்பை கேட்பவர்கள் காலையில் எழுந்து தங்கள் தினசரி வழக்கத்தை மேம்படுத்துகிறார்கள். வீட்டின் முற்றத்தை சுத்தம் செய்கிறார்கள், தியானம் அல்லது ஜெபம் செய்கிறார்கள், பிராணாயாமம் செய்கிறார்கள், உடற்பயிற்சியால் உடலை வலுப்படுத்துகிறார்கள், மனதை நேர்மறையான எண்ணங்களால் நிரப்புகிறார்கள். காலையில் சீக்கிரம் எழுவதன் முக்கியத்துவம் மிகவும் ஆழமானது. அதை வேறு எதனுடனும் ஒப்பிட முடியாது. இந்த தினசரி வழக்கம் நமது வாழ்க்கையிலிருந்து எதிர்மறையை விரட்டி மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வருகிறது. மேலும் தெய்வங்களின் அருள் நமக்கு எளிதாக கிடைக்க தொடங்குகிறது. அது மட்டுமல்லாமல் பல சமயங்களில் மக்கள் காலையில் ஒரு இனிமையான ஒலியால் எழுப்பப்படுவதையும் அனுபவிக்கிறார்கள். பறவைகளின் கீச்சொலி, கோவில் மணிகளின் ஓசை, சங்கொலி அல்லது ஏதேனும் இயற்கையான இசையின் இனிமையான மெல்லிசை. சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது, ஒரு நபரின் காதுகளில் அதிகாலையில் இது போன்ற ஒரு புனிதமான ஒலி கேட்டால், அது அவரது தூக்கத்தை கலைத்தால், அது கடவுளின் சிறப்பான கருணையின் அறிகுறியாக இருக்கலாம். அத்தகைய நபர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகிறார். ஏனெனில் அவரது இதயத்திற்கும் இயற்கைக்கும் இடையே ஒரு கண்ணுக்கு புலப்படாத கம்பி இணைக்கப்பட்டுள்ளது. அவர் கடவுளின் மீது உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் நிறைந்தவராக இருக்கிறார். நிவாரணம் அளிப்பவர். பத்ம புராணம் போன்ற பல நூல்களில் 84 லட்சம் யோனிகளின் தத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த யோனியை அடைவதற்கு மனிதன் நீண்ட பயணம் செய்ய வேண்டியுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. மனித பிறவியிலும் அவன் புண்ணிய காரியங்களை செய்யாவிட்டால், இறைவனை நினைக்கவில்லை என்றால் அவன் மோட்சத்தை அடைய முடியாது. மீண்டும் அதே பிறப்பு இறப்பு சுழற்சியில் நுழைய வேண்டியிருக்கும். அதனால்தான் நமது முன்னோர்கள் காலையில் சீக்கிரம் எழுவது, குளிப்பது, தியானம் அல்லது ஜெபம் செய்வது ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தனர். இந்த எல்லா செயல்களும் வெறும் சடங்குகள் மட்டுமல்ல, ஆன்மாவின் வளர்ச்சி மற்றும் மோட்சத்தை அடைவதற்கான ஒரு படி. மனிதன் காலையில் விழித்தெழுந்து தனது ஆசைகளையும் புலன்களையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால், அவனுள் தியாகம், கருணை, அன்பு, உண்மை மற்றும் அகிம்சை போன்ற தெய்வீக உணர்வுகள் வளர்கின்றன. இதே வரிசையில் புராணம், நாரத புராணம் மற்றும் பிற பல சாஸ்திரங்களிலும் அதிகாலை வேளையில் விழித்திருப்பவர்களுக்கு கடவுளின் சிறப்பு அருள் உண்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களின் மனம் விரைவில் குற்றங்களில் இருந்து விடுபடுகிறது. அவர்கள் திருட்டு, வஞ்சனை, பொய், வன்முறை, வெறுப்பு போன்ற உணர்வுகளிலிருந்து தானாகவே விலகிவிடுகிறார்கள். அத்தகையவர்கள் மற்றவர்களிடம் அனுதாபத்தையும் கருணையையும் காட்டுகிறார்கள். பலவீனமானவர்களுக்கு உதவுகிறார்கள். அனைத்து உயிரினங்களிடமும் தங்கள் கடமையை நிறைவேற்றுகிறார்கள். இந்த எல்லா குணங்களும் அவர்கள் மீது கடவுளின் கருணை உள்ளது என்பதற்கான சான்றுகளாகும். நவீன யுகத்தில் அறிவியலும் காலை நேரம் மனிதனின் உடல், மனம் மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள என்பதை உறுதியாக ஏற்றுக்கொண்டுள்ளது. நமது மூளையில் உள்ள பீனியல் சுரப்பி, பைனியல் கிளாண்ட், இரவில் மெலடோனின் ஹார்மோனை சுரக்கிறது. இது தூக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. விடியற காலையின் ஒளி பரவ தொடங்கும் போது மெலடோனின் அளவு குறைகிறது. உடல் விழிப்பு நிலைக்கு தொடங்குகிறது. அதனால் தான் காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பவர்கள் புத்துணர்ச்சியை உணர்கிறார்கள். அவர்களின் மூளை சுறுசுறுப்பாகிறது. மேலும் அவர்கள் நாள் முழுவதும் ஆற்றலுடன் இருக்கிறார்கள். தாமதமாக விழித்திருந்து காலையிலும் தாமதமாக எழும்புவர்களின் உடல் மற்றும் மனம் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்கின்றன. காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருக்கும் என்றும், அவர்களின் வளர்ச்சி, இதை மாற்றம், மெட்டாபாலிசம் சரியாக இருக்கும் என்றும் அறிவியல் கண்டறிந்துள்ளது. இதனால் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் அல்லது நச்சு பொருட்கள் சேராது. இதனால் அவர்கள் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் வாழ்கிறார்கள். பல சமயங்களில் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரவில்லை என்றும், தாங்கள் மிகவும் போராடுகிறோம் என்றும், தங்கள் பாதையில் தடைகள் வருகின்றன என்றும் நினைக்கிறார்கள். அத்தகையவர்கள் தங்கள் எழும் நேரத்தை மாற்ற வேண்டும்.
நீங்கள் காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் எழுந்து எது நடந்தாலும் இந்த வழக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு நியதியை உருவாக்கி கொண்டால் 1 மாதம் கூட முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் நிகழ் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் மனம் அமைதி அடையும், எண்ணங்களில் தூய்மை ஏற்படும், உடலில் புத்துணர்ச்சி பெருகும், மேலும் நீங்கள் உங்கள் வேலையில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். இந்த நியதியை பின்பற்றும் போது மெதுவாக உங்களை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் வட்டம் உருவாகத் தொடங்குகிறது. மக்கள் உங்கள் நடத்தை, ஒழுக்கம் மற்றும் நேர்மறையான கண்ணோட்டத்தால் ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு உதவ தயாராக இருப்பார்கள். உங்கள் உறவுகள் இனிமையாக இருக்கும். பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் மேம்படும். இது வெற்றி மற்றும் செழிப்பின் பாதையை திறக்கும். இப்போது கேள்வி என்னவென்றால், நான் இந்த போரில் வெற்றி பெற விரும்பினால் ஏதேனும் முறை இருக்கிறதா? எழுந்திருப்பது எளிதாக்கும் வழி இருக்கிறதா? இப்போது நாம் 48 நாட்களில் ஒரு பழக்கத்தை மட்டுமல்ல, ஆன்மாவின் இயல்பையும் மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை நோக்கி நகருவோம். இது 48 நாள் விதி என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு வேலையை தொடர்ந்து 48 நாட்கள் செய்தால் அது ஒரு பழக்கமாக மாறும் என்று. ஆனால் இது அரை உண்மை. உண்மை என்னவென்றால், ஒரு ஆன்மீக முயற்சி 48 நாட்கள் முழு நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்யப்பட்டால் அது வெறும் பழக்கமாக மாறுவது மட்டுமல்லாமல் உங்கள் உள்ளே ஒரு ஆற்றல் மையத்தை செயல்படுத்துகிறது. 48 நாட்கள் என்பது உடலை புதுப்பிக்கும் நாட்கள் அல்ல, ஆற்றலை புதுப்பிக்கும் நாட்கள். நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது மெதுவாக உங்கள் உயிரியல் கடிகாரம் பாடிகிளாக் பிரபஞ்சத்தின் கடிகாரத்துடன் ஒத்திசைக்க தொடங்குகிறது. ஒவ்வொரு காலையும் ஒரே நேரத்தில் எழுவது, ஒவ்வொரு காலையும் அதே அமைதிக்குள் நுழைவது. இந்த தொடர்ச்சி மெதுவாக உங்கள் உள்ளே ஒரு நிரந்தர அதிர்வை உருவாக்குகிறது. ஆரம்ப 3 நாட்கள் மனம் எதிர்ப்பு தெரிவிக்கும். 5ஆம் நாள் உடல் சோர்வாக உணரும். 7ஆம் நாள் சந்தேகம் எழும். 10ஆம் நாள் என்ன பயன் என்று கேள்வி எழும். 24ஆம் நாள் ஒரு சிறிய மாற்றம் உணரப்படும். 37ஆம் நாள் ஆற்றலில் ஒரு புதிய வேகம் வரும். மற்றும் 48ஆம் நாள் உள்ளே ஏதோ உடைந்துவிடும். அதே உடைப்பிலிருந்து ஒரு புதிய இருப்பு, ஒரு புதிய நான் பிறக்கிறது. பரமஹம்சர் யோகானந்தர் கூறினார், ஒவ்வொரு மாற்றத்தின் தொடக்கமும் கடினமானால் தொடர்ந்து நிலைத்திருப்பவரே கடவுளுடன் ஒன்றிணைய முடியும். இந்த 48 நாட்கள் உங்கள் ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தமாகும். நீங்கள் ஒரு சிறிய முயற்சி செய்கிறீர்கள். பிரபஞ்சம் 100 மடங்கு ஆற்றலை திருப்பி தருகிறது. நீங்கள் சிறிது சீக்கிரம் எழுந்திருக்கிறீர்கள். பிரபஞ்சம் உங்கள் உணர்வை இன்னும் கொஞ்சம் திறக்கிறது. நீங்கள் சிறிது அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். பிரபஞ்சம் உள்ளுக்குள் ஒரு புதிய மொழியை பேசத் தொடங்குகிறது. இந்த விதி ஒரு ரகசியம் அல்ல, இது தன்னை மாற்றிக்கொண்ட ஒவ்வொரு சாதகரும் பின்பற்றிய ஒரு கொள்கை. பிரபஞ்சம் அதிகாலை 4 மணிக்கு ஏன் திறக்கிறது? இப்போது கேள்வி என்னவென்றால், பிரபஞ்சம் இவ்வளவு கொடுக்க முடிந்தால் இந்த ஆற்றல் ஒவ்வொரு காலையும் நம்மை சுற்றி பரவி இருக்கிறதா? அதிகாலை 4 மணிக்கு பிரபஞ்சம் உண்மையிலேயே திறக்கிறதா? பிரபஞ்சத்தின் காணப்படாத அலைகள் உங்கள் ஆன்மாவை தொடத் தொடங்கும் வாசலுக்கு நீங்கள் இப்போது வந்துவிட்டீர்கள். 48 நாள் விதி வெறும் பயிற்சி மட்டுமல்ல, ஆன்மாவின் ஆற்றலை புத்துயிர் பெறுவதற்கான ஒரு செயல்முறை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது பிரபஞ்சம் ஏன் உங்களுக்காக கதவை திறக்கிறது? அந்த கதவுக்கு அப்பால் என்ன மறைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். அதிகாலை 4 மணி என்பது வெறும் கடிகாரத்தின் ஒரு முள் அல்ல, அது ஒரு அதிர்வு. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவும் சமநிலையில் இருக்கும் ஒரு ஆற்றல் மண்டலம். இரவின் 3வது சாமம் முடிந்து இருள் அதன் கடைசி மூச்சை இழுத்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பூமியில் ஒரு அற்புதமான விஷயம் நிகழ்கிறது. இயற்கை விழித்தெழுவதில்லை, அது மெதுவாக தியானத்தில் இறங்குகிறது. வளிமண்டலத்தில் ஆக்சிஜனின் அளவு மிக தூய்மையாக இருக்கும். பூமியின் காந்த சக்தி நிலையாக இருக்கும். ஒளியின் முதல் கதிர் இன்னும் தரையை அடையவில்லை, ஆனால் அதன் இருப்பு வளிமண்டலத்தை லேசாக மாற்றுகிறது. இந்த நேரத்தில் உங்கள் சூட்சும உடல் மிகவும் உணர்திறன் கொண்டது. உங்கள் உடல் இன்னும் முழுமையாக அமைதியாக இருக்கிறது. மேலும் மன எண்ணங்களின் சலசலப்பும் மெதுவாக இருக்கிறது. இங்கு ஒரு ஆழமான வெற்றிடம் உள்ளது. அங்கு ஆன்மா முதல் முறையாக பிரபஞ்சத்துடன் இணைய தொடங்குகிறது. பரமஹம்சர் யோகானந்தர் கூறுகிறார், உலகம் தூங்கும் போது மாயை விழித்திருக்கிறது. அந்த தருணத்தில் விழித்திருப்பவன் மாயையுடன் நேரடியாக இணைகிறான். இந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செய்தால் தியானம் ஆழமாகிறது. நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அதற்கு பதில் கிடைக்கும். அமைதியாக அமர்ந்திருந்தால் பிரபஞ்சம் பேசுகிறது. இது வெறும் மனதின் கற்பனை அல்ல, இது ஆற்றல் அறிவியல்.
அதிகாலை 4 மணிக்கு தியானத்தின் சக்தி 3 மடங்கு அதிகமாக இருக்கும். அதிகாலை 4 மணிக்கு உங்கள் சங்கல்பங்கள் 5 மடங்கு வேகமாக செயல்படுகின்றன. உங்கள் நோக்கம், உங்கள் உணர்வு, உங்கள் அதிர்வு இந்த நேரத்தில் பிரபஞ்ச அலைகளுடன் இணைகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் வெறும் பிரார்த்தனை செய்வதில்லை, நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்றாக ஆகிறீர்கள். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த கதவு அதிகாலை 4 மணிக்கு திறந்தால் இந்த கதவை முழுமையாக கடந்த யாராவது இருக்கிறார்களா? ஆம், அவரது பெயர் பரமஹம்சர் யோகானந்தர். யோகானந்தர் ஒரு சாதாரண சாதகர் அல்ல, அவர் ஒரு பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர். அங்கு அமைதி ஒரு மொழி என்றும் தியானம் ஒரு அறிவியல் என்றும் கருதப்பட்டது. இந்த உலகம்தான் நினைப்பது மட்டுமல்ல என்பதை அவர் குழந்தை பருவத்திலேயே கண்டார். அவர்கள் கண்களால் பார்த்தது மட்டுமல்ல, அவர்கள் தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்தபோது ஒரு சக்தி அவர்களுக்குள் ஏதோ ஒன்றை திறந்தது. அவர்களின் உணர்வில் ஒரு வானம் இறங்கியது. அதிகாலையின் முதல் காற்று தன்னுடன் வார்த்தைகளில் இல்லாத ஏதோ ஒன்றை பேசியது என்று அவர்கள் கூறினர். அது விழித்திருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் பிரபஞ்சத்தின் தொடுதல். அதிகாலை 4 மணிக்கு எழுந்து தியானத்தில் அமர்ந்த போது அவர்களின் உடல் அமரவில்லை, அவர்களின் ஆன்மா பறந்தது. சில சமயங்களில் அவர்கள் மணி நேரம் தியானத்தில் இருப்பார்கள், ஆனால் கால உணர்வு இல்லை, உடலின் சுமை இல்லை. ஒரு அலை உள்ளே எழுந்து அந்த அலையுடன் அவர்கள் இறைவனை அடைவது போல் இருந்தது. ஒருமுறை அவர் எழுதினார், அதிகாலை 4 மணிக்கு என் ஆன்மா இந்த உலகம் ஒரு ஒளி மட்டுமே என்பதையும், நான் ஒரு உடல் அல்ல, நான் அந்த ஒளியின் ஒரு பகுதி என்பதையும் கண்டது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் பயிற்சி இந்த பிறப்பை மட்டுமல்ல, வரும் பிறப்புகளையும் தூய்மையாக்குகிறது என்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் இது அவரது அனுபவம் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆன்மாவும், ஒவ்வொரு மனிதனும் இந்த ரகசியத்தை அறிய வேண்டும், தொட வேண்டும், பருக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால்தான் அவர் மீண்டும் மீண்டும் கூறினார், நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழ முடிந்தால் நீங்கள் கடவுளை சந்திக்க வாசல் வரை வந்துவிட்டீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் யோகானந்தரை போலவே ஒரு சாதாரண மனிதனும் அந்த பிரம்ம அலையை தொட முடியுமா? ஆம், ஒருவன் அதிகாலை 4 மணிக்கு உண்மையான மனதுடன் எழுந்து அந்த ஆற்றலுடன் இணைய கற்றுக்கொண்டால், இப்போது நாம் அமைதி பேசும் மற்றும் பிரபஞ்சம் கேட்க தொடங்கும் ரகசியத்தின் படிகளில் ஏறுவோம். மௌனம் பேசுகிறதா? ஆம், பிரபஞ்சம் பதிலளிக்கிறது. மௌனம் உண்மையில் பேசுகிறதா? பேசினால் அது நமக்கு பதில்களை கொடுக்கிறதா? ஆம், ஆனால் இந்த மௌனம் ஒரு வெறுமை அல்ல. இந்த மௌனம் ஒரு வாழும் இருப்பு. இந்த மௌனம் உங்கள் ஆன்மாவின் தூய்மையான மொழி. இது வார்த்தைகள் இல்லாத மொழி, ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் மொழி. நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து எதுவும் செய்யாமல் மௌனமாக அமர்ந்திருக்கும் போது ஆரம்பத்தில் மனம் சத்தம் போடும் எண்ணங்கள் வரும், பழைய காட்சிகள் தோன்றும், எதிர்கால கவலைகள் மெல்லிய குரலில் ஒலிக்கும். ஆனால் நீங்கள் எதையும் தொடாமல் வெறும் சாட்சியாக அமர்ந்திருந்தால் மெதுவாக ஒரு அதிர்வு உள்ளே எழும். அந்த அதிர்வு மௌனம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் முதல் தட்டல். பிறகு ஒரு கணம் வரும், அப்போது எண்ணங்கள் நின்றுவிடும். அந்த கணம் மிகச் சிறியதாக இருக்கலாம், அதில் நீங்கள் பிரபஞ்சத்தை தொடுகிறீர்கள். உங்களுக்கு சுற்றிலும் ஒரு வெற்றிடம் பரவும், ஆனால் அந்த வெற்றிடம் பயமுறுத்துவதாக இருக்காது. அது யாரோ உங்களை பார்ப்பது போல, ஒரு கண்ணுக்கு தெரியாத அன்பு உங்கள் தலையில் கை வைப்பது போல் இருக்கும். இதுவே மௌனம் பேசும் தருணம். நீங்கள் தொடர்ந்து இந்த மௌனத்தில் ஆழ்ந்த கவனத்துடன் ஈடுபட்டால் மெதுவாக உங்களுக்கு பதில்கள் கிடைக்க தொடங்கும். கேள்விகள் கேட்காமலேயே வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எந்த பாதை சரியானது, யாரை சந்திக்க வேண்டும், யாரிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிய தொடங்குவீர்கள். ஏனென்றால் இந்த மௌனம் உங்களுக்கு வெளித்த திசையை அல்ல, உள் திசையை வழங்குகிறது. ஆனால் இந்த மௌனத்துடன் இணைவதற்கு ஒரு வழிமுறை உள்ளது. அது மௌனத்தின் முதல் 5 நிமிடங்களில் எதையும் விரும்பாதீர்கள். அமைதி வேண்டாம், ஆனந்தம் வேண்டாம், தியானம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஒரு காதலன் தன் பிரியமானவர் முன் அமர்ந்திருப்பது போல, எதையும் கேட்காமல் அவர் இருப்பில் மூழ்கி போவது போல சும்மா அமர்ந்திருங்கள். பரமஹம்சர் யோகானந்தர் கூறினார், நீங்கள் மௌனத்தில் அன்புடன் அமர்ந்திருக்கும் போது கடவுள் தாமே பேச தொடங்குகிறார். அதிகாலை 4 மணிக்கு இந்த மௌனம் மிக ஆழமானது. இந்த மௌனத்துடன் நீங்கள் 48 நாட்கள் நட்பு கொண்டால் பிரபஞ்சத்தின் ரகசியம் உங்களுக்குள் வெளிப்படத் தொடங்கும். அதிகாலை 4 மணிக்கு ஆற்றலை ஈர்க்க 3 எளிய வழிகள். இப்போது அடுத்த கேள்வி வருகிறது, இந்த பிரபஞ்ச ஆற்றலை தியானத்தால் மட்டுமே பெற முடியுமா, அல்லது இந்த நேரத்தை சக்தி வாய்ந்ததாக மாற்ற வேறு எளிமையான முறைகள் உள்ளதா? ஆம், இப்போது நாம் 3 சக்தி வாய்ந்த ஆனால் எளிமையான வழிமுறைகளை அறிந்து கொள்வோம். அவை இந்த நேரத்தில் உங்களை பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைக்கும் மற்றும் ஒவ்வொரு காலையையும் ஒரு அற்புத அனுபவமாக மாற்றும். நீரால் ஆற்றல் விழிப்புணர்வு. நீங்கள் எழுந்தவுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மெதுவாக எழுந்து
சுத்தமான நீர் அருந்துங்கள். ஆனால் இந்த நீர் குடிப்பது தாகம் தணிப்பதற்காக மட்டுமல்ல. நான் விழித்து விட்டேன், நான் உள்வாங்க வேண்டும் என்று பிரபஞ்சத்திற்கு ஒரு சிக்னல். இரவு முழுவதும் உடலில் தேங்கியிருந்த ஆற்றலை செயல்படுத்த எளிய வழி வெதுவெதுப்பான நீர் அருந்துவது. இது உடலை எழுப்புவது மட்டுமல்லாமல் தியானத்திற்கு தேவையான நுண்ணிய ஆற்றல் பாதைகளை திறக்கிறது. மௌனத்தில் அமர்ந்து சாட்சியாக இருத்தல். இப்பொழுது நீங்கள் நேரடியாக தியானத்தில் செல்ல வேண்டாம். முதல் 5 முதல் 7 நிமிடங்கள் மௌனமாக அமருங்கள். எதையும் சிந்திக்க வேண்டாம், எதுவும் செய்ய தேவையில்லை, வெறுமனே அமருங்கள். ஒரு நதிக்கரையில் அமர்ந்து சூரியன் எப்படி உதயமாகிறது என்று பார்ப்பது போல இந்த மௌனம் உங்கள் உள்கதவை திறக்கிறது. இதுவே எண்ணங்களின் மேகம் விலகி ஆன்மா முதல் முறையாக தன்னை தெளிவாக பார்க்கும் தருணம். பிராண ஆற்றலை எழுப்புதல், மூச்சு பயிற்சி. இப்போது ஒரு மிக ஆழமான மற்றும் எளிமையான பயிற்சியை செய்யுங்கள். ஆழமாக சுவாசிக்கவும், மெதுவாக மூக்கின் வழியாக, பின்னர் முழு கவனத்துடன் மெதுவாக வெளியே விடவும். ஒவ்வொரு முறை மூச்சை வெளியே விடும்போதும் உங்களுக்குள் நான் தூய்மையானவன், நான் அமைதியானவன் என்று சொல்லுங்கள். இந்த செயல் பிராணனை எழுப்புவது மட்டுமல்லாமல் பிரபஞ்ச அலைகளை உங்களுக்குள் இறக்குகிறது. இந்த 3 முறைகளையும் நீங்கள் 15 நிமிடங்கள் மட்டுமே செய்தால் நாள் முழுவதும் உங்களுக்குள் இருந்து எழும் ஒரு ஆனந்தம் உங்களுடன் பாய்வதையும் நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த முறைகள் வெறும் பயிற்சிகள் அல்ல, இவை பிரபஞ்சத்திற்கான அழைப்புகள். நீங்கள் அன்புடனும் பக்தியுடனும் இவற்றை செய்தால் பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் இறங்க தொடங்கும். அதிகாலை 4 மணி விழிப்பின் விளைவுகள் உங்கள் விதி மாறுகிறதா? இப்போது அடுத்த கேள்வி என்னவென்றால், இந்த ஆற்றல் நமக்குள்ளே நிலை பெறும்போது அதற்கு ஏதேனும் வெளிப்படையான விளைவுகளும் உண்டா? அதிகாலை 4 மணிக்கு நீங்கள் பிரபஞ்ச ஆற்றலுடன் இணையும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரகசியத்தை பார்ப்பதற்கான நேரம் இது. மனம் அமைதியாகிறதா, அல்லது இந்த அமைதி உங்கள் விதியின் திசையையும் மாற்றுகிறதா? கவனமாக கேளுங்கள். நீங்கள் தினமும் ஒரே நேரத்தில் பிரபஞ்ச அலைகளுடன் இணையும் போது உங்கள் விதியை மாற்றும் அதிகாலை 4 மணி விழிப்பு பிரபஞ்ச அலைகளுடன் நீங்கள் இணையும் போது உங்களுக்குள் ஒரு புதிய திசை காட்டி விழித்தெழும். இது முடிவுகளை எடுக்கவும், பாதையை அடையாளம் காணவும், சூழ்நிலைகளை மாற்றவும் உங்களுக்கு உதவ தொடங்கும். இது மாயாஜாலம் அல்ல, மாறாக ஆற்றல் அலைகளின் ஆழமான அறிவியல். நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது உங்கள் தினசரி வழக்கத்தை மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் உயர்ந்த அதிர்வெண்களுடன் ஒத்திசைக்கிறீர்கள். ஒவ்வொரு காலையும் நீங்கள் அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கும்போது பகல் முழுவதும் மறைந்திருக்கும் அந்த நுட்பமான பிரபஞ்ச சக்திகள் உங்களுக்குள் நுழைகின்றன. இதன் நேரடி விளைவுகள் எங்கே தெரியும்? முடிவெடுக்கும் சக்தி. உங்கள் முடிவுகள் இப்போது உணர்ச்சிகளால் அல்ல, ஒரு ஆழமான சமநிலையால் எடுக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் காண்பீர்கள். எப்போது நிறுத்த வேண்டும், எப்போது தொடர வேண்டும், எங்கே ஆம் சொல்ல வேண்டும், எங்கே இல்லை சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள தொடங்குவீர்கள். உறவுகளில் தெளிவும் நல்லிணக்கமும் உங்கள் ஆற்றல் தூய்மையாக இருக்கும்போது உங்களை சுற்றியுள்ளவர்களை நீங்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்குவீர்கள். சண்டைகள், குழப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் மெதுவாக பின்வாங்க தொடங்கும். உங்கள் அமைதி உங்கள் உறவுகளில் அன்பையும் புரிதலையும் பாலமாக அமைக்கும். பொருளாதார மற்றும் தொழில் வெற்றி. அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பவர்கள் தங்கள் நாளை மற்றவர்களை விட 3 மணி நேரம் முன்னதாகவே தொடங்குகிறார்கள். இதன் பொருள் அதிக கவனம் செலுத்தும் நேரம், எந்த தடங்களும் இல்லாத ஆக்கப்பூர்வமான ஆற்றல் முடிவுகளில் தீவிரம் மற்றும் பொறுமை. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மனம் இப்போது கூட்டத்தால் வழிநடத்தப்படுவதில்லை, பிரபஞ்சத்தால் வழிநடத்தப்படுகிறது. ஆன்மாவின் வேகம், வாழ்க்கையின் திசை இவை அனைத்தும் ஒன்றிணைந்து உங்கள் விதியை மறுசீரமைக்க தொடங்குகின்றன. முன்பு மூடப்பட்டிருந்த பாதைகளில் இப்போது ஒளி தெரிய தொடங்குகிறது. சாத்தியமற்றதாக தோன்றிய தற்செயல் நிகழ்வுகள் இப்போது தினமும் நடக்க தொடங்குகின்றன. பரமஹம்சர் யோகானந்தர் கூறினார், ஆன்மா பிரபஞ்சத்துடன் தினமும் இணையும் போது அது அதன் பழைய கர்ம பந்தங்களை மெதுவாக தளர்த்த தொடங்குகிறது. இந்த மாற்றம் மெதுவாக இருக்கும், ஆனால் அது உறுதியானது. இது ஒரு உணர்ச்சி பூர்வமான உற்சாகம் அல்ல, இது ஒரு நித்திய மாற்றம். விழிப்புணர்வின் சங்கிலிகளை உடைப்பது. அதிகாலை 4 மணிக்கு எழுவதில்லை. ஏன் இந்த ரகசியம் அனைவருக்கும் திறந்திருக்கவில்லை? இப்போது நாம் அதிகாலை 4 மணிக்கு எழவிடாமல் தடுக்கும் தடைகளையும் இந்த விழிப்புணர்வின் சங்கிலிகளை எப்படி உடைப்பது என்பதையும் அறிந்து கொள்வோம். நாம் இப்பொழுது இறுதி வாசலுக்கு முன்னால் நிற்கிறோம். அங்கிருந்து ஒரு ஒளி வெள்ளம் பாய்கிறது. அது உண்மையிலேயே விழித்தெழ விரும்பும் ஒவ்வொரு ஆன்மாவையும் தொட முடியும். அதிகாலை 4 மணிக்கு பிரபஞ்சத்தின் மடியில். ஆனால் அனைவரும் எழுந்திருக்கிறார்களா? இல்லை, பலர் முயற்சிக்கிறார்கள், ஆனால் விழித்திருக்க முடியவில்லை.
பலருக்கு இந்த நேரம் மிகவும் கடினமாக தோன்றுகிறது. இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், நாளை முதல் உறுதியாக தொடங்குவோம். இப்போது என்ன வித்தியாசம்? இதுவே வாழ்க்கையின் உண்மையான சோதனை நிகழும் தருணம். அதிகாலை 4 மணிக்கு உடல் ரீதியாக மட்டுமல்ல, சங்கல்பத்தினால் எழுவது அவசியம். ஆன்மாவை படுக்கையில் பிணைத்து வைத்திருக்கும் அந்த சங்கிலிகள் எவை? சோம்பல் உடலின் சுமை அல்ல, மனதின் மந்தத்தன்மை. தூக்கமின்மையால் எழ முடியவில்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான காரணம் மனதின் மந்தத்தன்மை. மனம் மாற்றத்திற்கு பயப்படுகிறது. நீங்கள் விழித்திருக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் விழித்திருந்தால் அது கட்டுப்பாட்டை இழக்கும். உணர்ச்சி சோர்வு, நிறைவேறாத ஆசைகள், உடைந்த கனவுகள், இரவில் அமைதியற்ற மனது, பகல் முழுவதும் சோர்வாக ஓடுவது. அதிகாலையில் எப்படி எழும்? அதனால்தான் படுக்கைக்கு செல்வதற்கு முன் உங்கள் மனதை காலியாக்குவது அவசியம். உங்கள் கவலைகள், கோபங்கள், அபூரணங்களை தூக்கத்திற்குள் கொண்டு செல்லாதீர்கள். திசையற்ற தினசரி வழக்கங்கள், ஒழுங்கற்ற வாழ்க்கை வேர்கள் நாள் முழுவதும் சிதறி கிடந்தால் இரவும் ஒழுங்கற்றதாக இருக்கும் காலை எழுவது ஒரு போராக மாறிவிடும். ஆனால் கவனியுங்கள், இந்த தடைகளை விட உங்கள் சங்கல்பம் பெரியது. ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் 4 மணிக்கு எழுந்திருப்பேன், பிரபஞ்சத்துடன் இணைவேன், என் வாழ்க்கையை மாற்றுவேன் என்று நீங்கள் சொன்னால் இது ஒரு சாதாரண வாக்கியமாக இருக்காது. இது ஒரு உணர்வு பூர்வமான அறிவிப்பாக இருக்கும். பிரபஞ்சத்தை அடையும் ஒரு சங்கல்பமாக இருக்கும். பின்னர் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவும். அதிகாலை 4 மணிக்கு ஒரு நாளின் ஆரம்பம் மட்டுமல்ல, இது வாழ்க்கையை மீண்டும் பிறப்பிப்பதற்கான அழைப்பு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது. 7 உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் பெற தயாராக இருக்கிறீர்களா? ஒரு புதிய வாழ்க்கை முறை. பிரபஞ்சத்தின் முதல் படி, இந்த தொடரின் இறுதி புள்ளி இது. இது ஒரு நாள் செயல்முறை அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு முழுமையான வாழ்க்கை நோக்கிய முதல் படி. இந்த முழு பயணத்தையும் நீங்கள் இதுவரை கேட்டீர்கள், ஆழமாக உணர்ந்தீர்கள். இப்பொழுது முடிவு உங்களுடையது. நீங்கள் நாளை அதிகாலை 4 மணிக்கு பிரபஞ்சத்தின் வாசலில் இருப்பீர்களா, அல்லது மற்றொரு நாளை ஒத்தி வைப்பீர்களா? நீங்கள் எவ்வளவு ஒத்தி வைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் பிரபஞ்சம் விலகிச் செல்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் இப்போதிலிருந்து ஒவ்வொரு காலையும் நான் பிரம்மத்தை வரவேற்க விழித்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லும்போது முழு பிரபஞ்சமும் உங்களை தனது கைகளில் எடுத்துக்கொள்ள தயாராகிறது. நீங்கள் ஒரு காணொளியை மட்டும் பார்க்கவில்லை, நீங்கள் உங்கள் ஆன்மாவுக்குள் உள்ள அந்த மணியை கேட்டிருக்கிறீர்கள். அது ஒவ்வொரு காலையும் 4 மணிக்கு உங்களை அழைக்கிறது. 7 நான் உன்னை தேடுகிறேன். இது ஒரு உத்வேகமான தருணம் அல்ல, இது உங்கள் ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு தனிப்பட்ட உரையாடல். நீங்கள் அதை உணர்ந்திருந்தால் இந்த பயணம் இப்போது தொடங்கிவிட்டது. நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த சேனலில் ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் விழித்திருக்க ஒன்று கூடி வருகின்றன. நீங்களும் இந்த மௌன சங்கத்தின் ஒரு பகுதியாக இருங்கள். ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு நபருக்கு காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் தானாகவே தூக்கம் கலைந்தால் அந்த நேரத்தை அதிகபட்சமாக பயன்படுத்த அவர் என்ன செய்ய வேண்டும்? எழுந்தவுடன் முதலில் கடவுளை நினைக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வணங்குங்கள். இன்று ஒரு புதிய நாளை பார்க்க உங்களுக்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றி சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் விரும்பினால் சிறிது நேரம் தியானம் செய்யலாம். தியானம் செய்வதன் மூலம் உங்கள் மனதின் அலைச்சல் நீங்கி நீங்கள் ஒருமுகப்பட்ட மனதுடன் கடவுளுக்கு நெருக்கமாக செல்ல முடியும். இதற்கு பிறகு சூரியனுக்கு ஆர்க்கியம் கொடுப்பது, காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பது அல்லது வேறு எந்த பிரார்த்தனையும் செய்வது மிகவும் சிறந்தது. நீங்கள் உடற்பயிற்சி அல்லது யோகாசனம் செய்ய விரும்பினால் அதை இந்த நேரத்திலும் செய்யலாம். ஏனெனில் இது உடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரம் உங்கள் உள்முக வளர்ச்சிக்கான நேரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்தாலும் முழு நம்பிக்கையுடனும் ஒருமுகப்பட்ட மனதுடனும் செய்யுங்கள். சில சாஸ்திர நம்பிக்கைகள் மேலும் குறிப்பிடுகின்றன. உங்கள் வீட்டு வாசலில் அதிகாலையில் பசுமாடு வந்துவிட்டால் அல்லது நீங்கள் எதிர்பாராத விதமாக பசுமாட்டை கண்டால் அதுவும் மிகவும் மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகிறது. பசுமாடு சனாதன தர்மத்தில் புண்ணியமாகவும் தாயாகவும் பார்க்கப்படுகிறது. அவற்றை பார்ப்பது வாழ்க்கையில் நன்மையை தருகிறது. அதுவும் அதிகாலையில் நடந்தால் மிகவும் உத்தமமாக கருதப்படுகிறது. இதேபோல் ஒரு நபர் காலையில் எழுந்தவுடன் கண் திறப்பதற்கு முன் கடவுளின் பெயரை ஜெபித்தால் அவரது நாளின் ஆரம்பம் எதிர்மறையிலிருந்து அவரை பாதுகாக்கும் ஒரு ஆற்றலுடன் தொடங்குகிறது. உண்மையில் இந்த எல்லா விஷயங்களின் சாராம்சம் என்னவென்றால், உங்கள் தூக்கம் இந்த புனிதமான நேரத்தில் கலைந்தால்
அதன் பலனை பெறுங்கள். உங்களை அடையாளம் காணுங்கள். கடவுளின் மீதான அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை எழுப்புங்கள். பலர் இந்த நேரத்தில் விழித்திருக்கும் போது உள்ளிருந்து ஒரு விசித்திரமான ஆற்றலை உணர்கிறார்கள். சில சமயங்களில் மனம் மிகவும் இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில சமயங்களில் காரணமின்றி கண்களில் இருந்து கண்ணீர் வரும். சில சமயங்களில் மனதில் ஏதோ ஆழமான உணர்வு எழுந்ததாக தோன்றும். சாஸ்திரங்களில் இது பகவானின் கருணையாக கருதப்படுகிறது. உங்கள் செயல்கள், உங்கள் நம்பிக்கை மற்றும் உங்கள் உள்ளார்ந்த இயல்பு கடவுளை ஈர்க்கும் போது அவர்கள் தங்கள் இருப்பின் அறிகுறியை உங்களுக்கு வழங்க தொடங்குகிறார்கள். பல சமயங்களில் உங்கள் மனதில் ஒரு பிரச்சனையின் தீர்வு திடீரென தோன்றும். உங்கள் ஆக்கப்பூர்வமான திறன் அதிகரிக்கிறது. உங்கள் பொறுப்புகளை பற்றி நீங்கள் முன்பை விட அதிக விழிப்புடன் இருப்பீர்கள். உண்மையில் இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் உச்சத்தில் இருக்கும் அந்த தெய்வீக சக்தியின் காரணமாகத்தான். காலப்போக்கில் நீங்கள் தொடர்ந்து இந்த வழக்கத்தை பின்பற்றினால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்திருப்பதை காண்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவுவதில் கூட நீங்கள் உணர்திறன் மிக்கவர்களாகி விடுவீர்கள். மனதில் கருணை மற்றும் தயை போன்ற தெய்வீக குணங்கள் நிரந்தரமாக இடம் பிடிக்கின்றன. உங்கள் இதயம் அனைவருக்காகவும் நல்லெண்ணம் கொள்ளத் தொடங்குகிறது. நீங்கள் அறியாமலேயே யாருக்கும் தீங்கு செய்ய விரும்ப மாட்டீர்கள். ஏனெனில் உங்கள் உள்மனம் ஒரு விதத்தில் பரமாத்மாவை தரிசித்திருக்கும். இதனால் உங்கள் நடத்தை மற்றும் பேச்சில் உண்மை வெளிப்படுகிறது. இந்த உண்மையே சமூகத்தில் உங்களுக்கு மரியாதையை தருகிறது. எல்லாவற்றின் அடிப்படையிலும் அந்த தெய்வீக ஆற்றல் உள்ளது. அது ஒவ்வொரு விடியலிலும் ஒரு புதிய பிரகாசத்தையும் புதிய உத்வேகத்தையும் கொடுத்து உங்களை எழுப்புகிறது. நவீன வாழ்க்கையில் நாம் பார்த்தால் நேரமின்மை ஒரு பெரிய சாக்காகிவிட்டது. மக்கள் அதிக நேரம் வேலை செய்கிறார்கள், அதிக நேரம் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள் அல்லது கைபேசியில் நேரத்தை செலவிடுகிறார்கள். இந்நிலையில் காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் எழுந்திருப்பது நிச்சயமாக கடினமாகிவிடும். ஆனால் சாஸ்திரங்கள் கூறுவது என்னவென்றால், நீங்கள் உங்களுக்காக சிறிது ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சீக்கிரம் தூங்கும் பழக்கத்தை தொடங்குங்கள். நாள் முழுவதும் உள்ள வேலைகளை ஒழுங்குபடுத்த முயற்சிக்கவும். இதனால் இரவில் உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். மேலும் நீங்கள் விடியும் முன்பே எழ முடியும். ஒரு முறை இந்த ஒழுங்குமுறை உருவாகிவிட்டால் உங்கள் உடலின் உயிரியல் கடிகாரம் தானாகவே அந்த நேரத்தில் உங்களை எழுப்பத் தொடங்கும். இது உங்களுக்குள் ஒரு அற்புதமான இனிமையான அனுபவத்தை உருவாக்கும். இங்கே கவனிக்கத்தக்க மற்றொரு அம்சம் என்னவென்றால், நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் பாதங்களை பூமியில் வைக்கும் போது முதலில் பூமி தாயை தொட்டு அவளுக்கு நன்றி சொல்லுங்கள். பூமிக்கு தாயின் ஸ்தானம் கொடுக்கப்பட்டது ஒரு சனாதன சம்ஸ்காரம். ஏனெனில் நாம் அனைவரும் அவளிடமிருந்தே உணவு மற்றும் நீரை பெறுகிறோம். மேலும் அவள் மீதே நடக்கிறோம். ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் இப்படி செய்தால் உங்கள் பணிவான குணம் வளரும். உங்களுக்குள் நன்றி உணர்வு பிறக்கும். இந்த நன்றி உணர்வு உங்கள் கடமைகளை நோக்கி உங்களை விழிப்புடன் ஆக்குகிறது. உங்கள் மனம் அகந்தையிலிருந்து விலகி இருக்கிறது. இதனால் வாழ்க்கையின் பரபரப்பிலும் நீங்கள் அமைதியை அனுபவிக்கிறீர்கள். இறுதியாக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்திருந்து கடவுளை நினைக்கும் மனிதனுக்கு பரமாத்மாவிடமிருந்து ஒரு தெய்வீக வரம் நிச்சயமாக கிடைக்கிறது. அந்த வரம் என்னவென்றால், அவனது மனம் உண்மையின் பாதையிலிருந்து ஒருபோதும் விலகாது. அவன் சிறிய இன்பங்களாலோ அல்லது உலக ஆசைகளாலோ மிக விரைவாக பாதிக்கப்பட மாட்டான். ஏனெனில் இந்த விலைமதிப்பற்ற மனித வாழ்க்கையின் இலக்கு அவனுக்கு புரிய தொடங்குகிறது. வாழ்க்கையின் நோக்கம் வெறும் உலக சுகங்களில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. ஆன்மீக முன்னேற்றமும் அவசியம் என்பதை அவன் உணர்கிறான். இந்த எண்ணமே அவனை எதிர்காலத்தில் மோட்சத்தின் பாதையில் அழைத்துச் செல்கிறது. இந்த மனித பிறவி அரிதாக கிடைக்கிறது என்று சாஸ்திரங்களில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது. இதிலும் நாம் சாப்பிடுவதிலும் குடிப்பதிலும் இன்பங்களில் மூழ்கியிருந்தால் நமது ஆன்மாவை மகிழ்விக்க முடியாது. எனவே அதிகாலையின் இந்த அமிர்த வேளையை அடையாளம் கண்டு அதை சரியாக பயன்படுத்தி உங்களை அந்த தெய்வீகத்துடன் இணைத்துக் கொள்ளுங்கள். காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் தானாகவே தூக்கம் கலைபவர்கள். இது வெறும் பழக்கம் மட்டுமல்ல, கடவுள் அல்லது பிரபஞ்சத்தின் அறிகுறியாக இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் முந்தைய பிறவிகளின் புண்ணிய கர்மாக்கள் இப்பொழுது உங்கள் தலைவிதியை வெளிப்படுத்த தயாராக இருக்கலாம். உங்கள் உள்ளே நல்ல கர்மாவின் விதை ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கலாம். அதன் விளைவாக இந்த தெய்வீக விழிப்புணர்வு நிகழ்கிறது. இந்த அறிகுறியை தீவிரமாக எடுத்துக்கொண்டு தங்கள் சாதனையை முன்னேற்றுபவர்கள் நிச்சயமாக வெற்றி, செழிப்பு மற்றும் இறுதியில் ஆன்மீக அமைதியை பெறுகிறார்கள் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு மாறாக இதை புறக்கணிப்பவர்கள் ஒரு பெரிய வாய்ப்பை இழக்கிறார்கள். எனவே உங்களுக்கும் காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் தானாகவே தூக்கம் கலைந்தால் அதை வெறும் தற்செயல் அல்லது பழக்கம் என்று விட்டுவிடாதீர்கள் என்று உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தெய்வீக அறிகுறியை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தினசரி வழக்கத்தை மேம்படுத்துங்கள். கடவுளின் மீது உண்மையான நம்பிக்கை மற்றும் பக்தியின் உணர்வை எழுப்புங்கள்.
உங்கள் மனதின் குற்றங்களை அகற்ற தியானம், ஜெபம், பிரார்த்தனை மற்றும் நல்ல செயல்களின் உதவியை நாடுங்கள். வாழ்க்கையில் முடிந்தவரை நேர்மறையை நிலைநிறுத்துங்கள். மற்றவர்களிடம் அன்பான அணுகுமுறையை கடைபிடிங்கள். ஏழைகள் மற்றும் துன்பப்படுபவர்களுக்கு உதவுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை தொடர்ந்து நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இப்படி செய்யும் போது உங்கள் உள்மனம் தூய்மை அடைகிறது. மேலும் நீங்கள் ஒரு பாதையில் நடக்க தொடங்குகிறீர்கள். அங்கு மகிழ்ச்சி, அமைதி, அன்பு மற்றும் செழிப்பு உங்களை வரவேற்க தயாராக இருக்கும். இறுதியாக நமது கண்ணோட்டத்தை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுவோம். காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் விழித்திருப்பது வெறும் சீக்கிரம் எழுவது மட்டுமல்ல, இது ஒரு தெய்வீக முகூர்த்தம். இதில் முழு உலகமும் ஆற்றல் மற்றும் ஆன்மீக உணர்வால் நிறைந்திருக்கிறது. ரிஷி முனிவர்களைப் போலவே நீங்களும் உங்கள் வாழ்க்கையை தெய்வீகத்தின் பாதையில் அழைத்துச் செல்ல முடியும். உங்களுக்குள் விழித்திருக்கும் இந்த ஆற்றல் அலைகளில் தயங்காதீர்கள். மனம், வாக்கு மற்றும் செயலால் உண்மையான பக்தியையும் புண்ணிய செயல்களையும் செய்து உங்கள் மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும். மனித உடலை பெற்றது நமது பெரும் பாக்கியம். இந்த விலைமதிப்பற்ற வாய்ப்பை வீணாக்க வேண்டாம். இவ்வளவு ஆர்வத்துடன் இந்த தகவலை கேட்டதற்கு மனமார்ந்த நன்றி. இந்த செய்தி உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றலை நிரப்பியதாக நீங்கள் உணர்ந்தால், நாளை அதிகாலையில் எந்த சோம்பலும் இல்லாமல் உங்கள் நாளை தொடங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தின் ஆனந்தத்தை அனுபவியுங்கள். இறைவனுடன் இணைய முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படி நேர்மறையான மாற்றங்கள் வருகின்றன என்று பாருங்கள். இந்த விலைமதிப்பற்ற நேரத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளும் போது உங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழகாகவும் சாதனைகள் நிறைந்ததாகவும் இருக்க முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். ஆம், இது வெறும் பழக்கம் அல்ல, ஒரு புதிய ஒளியை நோக்கி என்னை அழைத்துச் சென்ற கடவுளின் அறிகுறிதான் என்று நீங்கள் சொல்லும் தருணம் இதுவாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் பிரகாசமான எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்கள். தகவல் பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் செய்ய மறக்காதீர்கள். கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கட்டாயம் எழுதுங்கள். இது போல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு சித்தத்த தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். என்றும் உங்களுடன் நான்.